வணக்கம் நண்பர்களே, எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட வீடியோ பார்க்க வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். போன வீடியோல கம்ப்யூட்டர் எப்படி வாங்குறது அப்படிங்கிற பேசிக்ஸை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல கம்ப்யூட்டர் பத்தின கொஞ்சம் அட்வான்ஸ்டான பேசிக்ஸ் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? போன இதுல உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நம்ம இனிமே வரப்போறதுல கொஞ்சம் அட்வான்ஸா கொஞ்சமான உங்களுக்கு பேசிக் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த செஷன்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்ம பார்க்க போறது டெஸ்க்டாப்பை பத்தி கொஞ்சம் விலாவரியா பார்க்க போறோம். அடுத்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஐகான்ஸ், அதாவது இப்போ பாருங்க காட்டுறேன் உங்களுக்கு ஐகான்ஸ் என்னென்ன. இதுதான் ஐகான்ஸ், இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா வளர்க்க இருக்கேன். அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா டாஸ்க் பார். சரிங்களா? இதுதான் டாஸ்க் பார். இதை பத்தி உங்களுக்கு தெளிவா வளர்க்க இருக்கேன். அடுத்து ஹவு டு கிரியேட் ஏ நியூ ஃபோல்டர், எப்படி ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்றது அப்படிங்கிற நாலேஜ், அதாவது அறிவு உங்களுக்கு கொடுக்க இருக்கேன். அடுத்து ஹவு டு கட் காப்பி பேஸ்ட். சரிங்களா? எப்படி ஒரு எப்படி கட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது, அப்புறம் சின்ன வேலைகள், சின்ன விஷயங்களை உங்களுக்கு சொல்ல இருக்கேன். அடுத்து அபவுட் ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறத நான் அங்க வந்தோன்னு உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது ஃபைனலி அபவுட் கண்ட்ரோல் பேனல். கண்ட்ரோல் பேனல் அப்படின்னா என்னன்னா, இந்த கம்ப்யூட்டர் பத்தின செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் கண்ட்ரோல் பேனல். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நாம பார்த்திருந்ததா இருக்கிறது டெஸ்க்டாப். சரிங்களா? இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் டெஸ்க்டாப். இதுதான் டெஸ்க்டாப். சரிங்களா? உங்களுக்கு போன வீடியோல சொல்லியிருப்போம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன? அது ஒரு தளம். சரிங்களா? நாம வீடு கட்டுறோம், வீடு கட்டுறதுக்கு தலைவாசல் வைக்கிறோம், ஜன்னல் வைக்கிறோம், இந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்த்து சேரும்ல. அதே மாதிரி அந்த வீட்டுக்கு தலைமை ஒண்ணு இருந்தாதானங்க அது பார்க்க அழகா இருக்கும். அதே மாதிரிதான் கம்ப்யூட்டருக்கு தலைமை ஒண்ணு இருந்தாதான் அது அழகா இருக்கும். அதுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வெளிப்படுத்துற இடம் தான் டெஸ்க்டாப். சரிங்களா? இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் டெஸ்க்டாப். இதுலதான் இந்த மாதிரி ஐகான்ஸ், அதாவது அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் ஒரு கலெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். சரிங்களா? எல்லாம் ஒரு அப்ளிகேஷனை சேர்த்து வைக்கிற இடம் தான் டெஸ்க்டாப். சரிங்களா? இதுதான் மை கம்ப்யூட்டர். இங்க என்னோட பேர்ல சேவ் ஆயிருக்கு. சரிங்களா? இது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இது ரீசைக்கிள் பின். சரிங்களா? ரீசைக்கிள் பின்குள்ள போய் பாக்குறோம். ரீசைக்கிள் பின்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாம என்னென்னலாம் டெலீட் பண்ணிருக்கிறோமோ, சரிங்களா, என்னென்னலாம் நம்ம டெலீட் பண்ணிருக்கிறோமோ அதெல்லாம் இந்த ரீசைக்கிள் பின்குள்ள போய் இருக்குங்க. சரிங்களா? அதெல்லாம் இங்க ஒரு டிராஷ் கேன் மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஒண்ணு இருக்குது இல்ல, நம்ம வீணா போனதெல்லாம் குப்பை தொட்டில தானே போறோம். அதே மாதிரி நமக்கு தேவையில்லாத ஒரு குப்பை தொட்டில போறோம்ல. சோ அதுதான் ரீசைக்கிள் பின். சரிங்களா? அதான் குறிக்கிற வகையில நமக்கு ஒரு சிம்பிள் மாதிரி ஒரு சின்ன மாதிரி இருக்கிறது இல்ல, இதுக்கு பேர் தான் ஐகான். சரிங்களா? இந்த டெஸ்க்டாப்ல என்னென்னலாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் ஐகான்ஸ். இதுக்கு பேர் டாஸ்க் பார். சரிங்களா? அடுத்தபடியா நம்ம பாக்குறது இதுதான் டாஸ்க் பார். டாஸ்க் பார்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஏன் இப்படி வச்சிருக்காங்க, இதெல்லாம் ஈஸி ஆக்சஸ் ஆஃப் ஆப்ஸ். சரிங்களா? அது என்ன ஈஸி ஆக்சஸ் ஆஃப் ஆப்ஸ் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்றதுக்கு நம்ம தேடி கண்டுபிடிச்சு போய் ஓபன் பண்றதை விட அது நம்ம கண்ணுக்கு புலப்பட இருந்தா டக்குன்னு இந்த மாதிரி இப்படி ஒரு பிரஸ் கொடுத்தா வந்துருதா இல்லையா? சரிங்களா? நம்ம இப்படி பிரஸ் பண்ணோம்னா நமக்கு இது ஓபன் ஆயிடுது. சரிங்களா? இது மாதிரி இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிருக்காங்க. இது நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த ஆப்ஸ் வேணாலும் நம்ம இங்கே வச்சுக்கலாம். சரிங்களா? இதுக்காக தான் இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம என்ன ஆப்ஸ் வேணாலும் இந்த இடத்துல நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்றவாறு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? இதுலதான் டாஸ்க் பார். இதுதான் டாஸ்க் பார். சரிங்களா? அடுத்து இங்கிட்டு வரும். இங்கிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு நோட்டிபிகேஷன் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? நோட்டிபிகேஷன் ஏரியா. அது என்ன நோட்டிபிகேஷன் ஏரியா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஒரு சின்ன விஷயங்கள். சரிங்களா? நமக்கு என்னென்ன தெரியணும், கட்டாயமா அவசியமா தெரிஞ்சிருக்கிறது, அதாவது நம்ம சிஸ்டம் யூஸ் பண்றோம். சரிங்களா? நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும், வெளியே தெரியும். அதாவது இப்ப பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க டைம் தெரியுது, இங்க டேட் தெரியுது. சரிங்களா? இங்க டைம் தெரியுது, டேட் தெரியுது. 29th August 2015 சாட்டர்டே அப்படின்னு சொல்லி என்ன டே எல்லாம் நமக்கு காட்டுது. அடுத்து இங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா வால்யூம். இது அழுத்தினா வால்யூம் இவ்வளவு பெருசுக்கு ஒண்ணு இருக்குது. இப்ப இது 100% இருக்கு. சரிங்களா? 100% நம்ம இதை குறைச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து இது பாத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா மியூட் ஸ்பீக்கர் அப்படின்னு. மியூட் ஸ்பீக்கர்னா என்னன்னா, இப்ப நான் அதை பிரஸ் அழுத்தினேன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இடி தடை சின்ன மாதிரி ஒண்ணு தெரியுது. சரிங்களா? அப்படின்னா நமக்கு எந்த சவுண்டு கேட்காது அப்படின்னு அர்த்தம். இதே நான் இதை எடுத்துட்டேன் அப்படின்னா நான் இங்க பாருங்க இந்த இடத்துல சவுண்ட் சிம்பிள் காட்டுது, அப்ப சவுண்டு கேட்கும் அப்படின்னு அர்த்தம். சோ இதுக்காக தான் இந்த சிம்பிள் வச்சிருக்காங்க. அடுத்து இங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம நெட் எல்லாம் கனெக்ட் பண்றோம்ல,
அதுக்காக வந்து இது ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நம்ம நெட் கனெக்ட் பண்றோம், அதுக்கப்புறம் வந்து இந்த வைஃபைக்கு வந்து கனெக்ட் பண்றோம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நமக்கு இந்த வைஃபை இந்த சிம்பிள் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அடுத்து இங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா பேட்டரி இன்னும் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கும், இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு. 39% அவைலபிள், இன்னும் 31% தான் இருக்குது. பிளக்டு இன், அதாவது இப்போ கரண்ட்ல தான் ஓடிட்டு இருக்கு, கரண்ட் ஆகிட்டு இருக்கு, சார்ஜ் ஆகிட்டு இருக்கு, சார்ஜ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. சரிங்களா? இங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா செலக்ட் ஏ பவர் பிளான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன? பேலன்ஸ், பவர் சேவர் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? பேலன்ஸ்டு அப்படின்னா ரொம்பவும் வந்து அதிகமா செயல்படுறாம, ரொம்பவும் வந்து அதிகமா வந்து செயல்படுறாம, ரொம்ப கம்மியா செயல்படுறாம நடுத்தரமா இருக்குதுங்களா, அதுக்குதான் வந்து பேலன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அடுத்து இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பவர் சேவர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன பவர் சேவர் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா saves energy by reducing your computer performance where possible அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம கம்ப்யூட்டரோட பர்ஃபார்மன்ஸ குறைக்குங்க. சரிங்களா? நம்ம கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் குறையும். இது மூலமா நமக்கு சார்ஜ் இன்னும் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்குங்க. சரிங்களா? நமக்கு எப்பவுமே பேலன்ஸ்டா இருக்கிறது சரியா வரும். நாங்க பேலன்ஸ்டா இருக்கிறது தான் வந்து ரெஃபர் பண்றோம். சரிங்களா? இப்போ பேலன்ஸ்டு. அடுத்தது இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அட்ஜஸ்ட் ஸ்கிரீன் பிரைட்னஸ் அப்படிங்கறத நான் பிரஸ் பண்ணோன்னே எனக்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்கிரீன் பிரைட்னஸ் அப்படின்னு இருக்கு. இத நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு எவ்வளவு பிரைட்னஸ் வேணா வச்சுக்கலாம், இவ்வளவு பிரைட்னஸ் வச்சுக்கலாம், இன்னும் பிரைட்னஸ் கம்மியாக்கலாம், இன்னும் கூட கம்மியாக்கிக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான். எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்கிரீன் பிரைட்னஸ் அதிகமாகிட்டே போகுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு சார்ஜ் கொஞ்சம் அந்த அளவுக்கு தான் தாங்கும். சரிங்களா? சார்ஜ் குறைய அதாவது எப்படி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா, பிரைட்னஸ் ஏற சார்ஜ் உங்களுக்கு சீக்கிரமா குறையுங்க. சரிங்களா? பிரைட்னஸ் குறைய சார்ஜ் வந்து ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கும். எப்பவுமே ஸ்கிரீன் பிரைட்னஸ நடுத்தரமா வச்சுக்கிறதே நல்லது. சரிங்களா? அப்பதான் கொஞ்ச நேரமாவது பேட்டரி தாக்கு பிடிக்கும். சரிங்களா? அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஷோ ஹிடன் ஐகான்ஸ் அப்படின்னு இருக்கு. அது என்ன ஹிடன் ஐகான்ஸ் அப்படின்னா, நமக்கு இங்கேயே எல்லாத்தையும் வச்சுட்டா டாஸ்க் பார் வந்து ரொம்ப கஷ்டமா அக்சஸ் பண்றது. ஸோ அதுக்காக வேண்டி நீங்க வந்து சில ஆப்ஷன்ஸ், சில ஐகான்ஸை இந்த இடத்துல நமக்கு வந்து மறைமுகமா வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இதை அழுத்துறது மூலமா நம்ம அதை ஓபன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது இந்த சிஸ்டம்ல மட்டும் இல்லைன்னா எல்லா சிஸ்டம்லயும் இருக்குது. ஆனா ஒரு சில சிஸ்டம்ல இது இந்த மாதிரி மேல வராதுங்க. இந்த மாதிரி லெஃப்ட்லயே போகும், இந்த மாதிரி லெஃப்ட்ல போகும். சரிங்களா? அது நீங்க எல்லா சிஸ்டம்லயும் பாத்துருக்கீங்க. சரிங்களா? இதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த டாஸ்க் பாரை பார்க்கணும். இந்த டாஸ்க் பார்ல ரைட் கிளிக் பண்ண அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல லாக் தி டாஸ்க் பார் அப்படிங்கிறது டிக் ஆயிருக்கு, டிக் மார்க் போட்டிருக்காங்க. லாக் தி டாஸ்க் பார் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் இந்த டாஸ்க் பாரை கீழே மட்டுமே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன்னா எனக்கு அந்த லாக் தி டாஸ்க் பார் டிக் ஆயிருக்கணும். இல்ல எனக்கு வந்து இந்த பக்கம் வேணும், எனக்கு டாஸ்க் பார் வந்து இந்த இடத்துல வேணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன், இந்த ரைட் கிளிக் பண்ணி லாக் தி டாஸ்க் பார்ங்கிறத எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ இந்த டாஸ்க் பார்ல லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படியே அந்த பக்கம் பண்ணீங்கன்னா டாஸ்க் பார் பாருங்க மாறுது. சரிங்களா? இதே மாதிரி இந்த டாஸ்க் பார் நான் லெஃப்ட்ல அழுத்திக்கிட்டு இப்படி இங்க வைக்கலாம், இல்ல இங்கேயும் வைக்கலாம். எப்பவுமே நமக்கு கீழே இருக்கிறது வசதியா இருக்கும், அப்பதான் ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். இதுல ரைட் கிளிக் பண்ணி லாக் தி டாஸ்க் பார் கொடுக்குறேன், கொடுத்து லெஃப்ட் கிளிக் பண்ணி இப்படி இழுத்தேன், இந்த பக்கம் இழுக்கிறேன் அப்படின்னா வரல. சரிங்களா? அப்படின்னா டாஸ்க் பார் லாக்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஹவு டு கிரியேட் a நியூ ஃபோல்டர். சரிங்களா? அடுத்து ஹவு டு கிரியேட் a நியூ ஃபோல்டர். இப்போ இந்த இடத்துல இந்த டெஸ்க்டாப்ல நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணேன். எப்படி கிரியேட் பண்றதுன்னா, எப்பவுமே ஒரு ஆப்ஷன்ஸ் எடுக்க போறோம், அதாவது இப்போ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா காலியான இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணுங்க, கீழே இப்படியே படிச்சுக்கிட்டே வாங்க. கீழே இந்த இடத்துல நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நல்லா கவனிச்சுக்கோங்க. நியூ ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல நியூ ஃபோல்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஃபோல்டரை கிளிக் பண்றேன், பண்ணோன்னா நமக்கு ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அந்த இடத்துல பேக் ஸ்பேஸ் கொடுத்து என்னோட நேம் ஏதோ ஒண்ணு டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். அப்போ எனக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? பாத்துக்கிட்டீங்களா? இந்த இடத்துல எனக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த ஃபோல்டர் நான் எப்படி டெலிட் பண்றேன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணா கீழே இப்படியே பாத்துக்கோங்க, இந்த இடத்துல டெலிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, டெலிட் கொடுக்குறேன். உடனே அந்த ஃபோல்டர் டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணணும், இந்த ஃபோல்டர் இன்னொரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டரை டெலிட் பண்ணணும். சரிங்களா? இதுக்கு அடுத்த வகையில நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹவு டு கட் காப்பி பேஸ்ட் ஆன் சம் பேசிக் ஆபரேஷன்ஸ். சரிங்களா? இப்போ
நான் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ரைட் கிளிக் பண்றேன், நியூ போறேன், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். சரிங்களா? அதுக்கு ஒரு நேம் வைக்கிறேன். சரிங்களா? இப்போ கட் பண்ண போறேன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் இந்த ஃபோல்டர் ஒரு தடவை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்றேன். சரிங்களா? ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல கீழே வந்தீங்கன்னா கட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா? கட்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நான் எந்த இடத்துல கொண்டு போய் இதை நான் பேஸ்ட் பண்ண போறேனோ, எந்த இடத்துல கொண்டு போய் இதை நான் வைக்க போறேனோ அந்த இடத்துக்கு இப்போ நான் வந்து போகணும். சரிங்களா? இப்போ நான் வந்து Lenovo D அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள போய் நான் பேஸ்ட் பண்ண போறேன். சரிங்களா? அந்த டெஸ்க்டாப்ல கட் பண்ணேன். இப்போ நான் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ண போறேன். எப்படி பேஸ்ட் பண்றேன்னு பாருங்க. காலியான இடத்துல தான் செய்யணும். காலியான இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. காலியான இடத்துல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல பேஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா அங்க நீங்க கட் பண்ண ஃபோல்டர் இங்க உங்களுக்கு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ கட்டுக்கும் காப்பிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் சொல்றேன். என்ன அப்படின்னா, இப்போ நீங்க இந்த ஃபோல்டரை அங்க இருந்து கட் பண்ணிட்டு வந்தீங்க. கட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல நீங்க கட் பண்ணீங்களோ இந்த இடத்துல தானே கட் பண்ணீங்க. இந்த இடத்துல இந்த ஃபோல்டர் இல்ல. சரிங்களா? ஆனா இந்த இடத்துல நீங்க எந்த இடத்துல கொண்டு போய் வச்சீங்களோ அந்த இடத்துல அந்த ஃபோல்டர். இது கட்டு. சரிங்களா? காப்பினா என்னன்னு இப்ப காட்டுறேன் பாருங்க. இப்ப நான் இந்த ஃபோல்டரை காப்பி பண்ண போறேன். இந்த ஃபோல்டரை காப்பி பண்ண போறேன். என்ன பண்றேன்னு பாருங்க. ரைட் கிளிக் பண்றேன். சரிங்களா? ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல எனக்கு காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. உடனே காப்பி கொடுத்தோன்னே நான் இப்ப என்ன பண்றேன், டெஸ்க்டாப்ல கொண்டு போய் பேஸ்ட் பண்ண போறேன். டெஸ்க்டாப்ல கொண்டு போய் வைக்க போறேன். நான் காலியான இடத்துலதான் எல்லாத்தையும் செய்யணும். காலியான இடத்துல வச்சுக்கிறேன். வச்சு ரைட் கிளிக் பண்றேன். பேஸ்ட் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? பேஸ்ட் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே எனக்கு இங்க இந்த ஃபோல்டர் இங்க வந்துருச்சு. சரிங்களா? இங்க பாத்துக்கோங்க, இங்க ஃபோல்டர் இருக்கு. இப்போ நான் எங்க காப்பி பண்ணனோ அந்த ஃபோல்டர் அங்க இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கலாம். பாத்துக்கிட்டீங்களா? இங்க இருக்குதுங்களா? இங்கேயும் இருக்குது. நான் எங்க கொண்டு போய் போட்டேனோ அங்கேயும் இருக்குது. சரிங்களா? இதுதான் கட்டுக்கும் காப்பிக்கும் உள்ள வித்தியாசம். நாம எங்க கட் பண்றோமோ அதை அங்க இருந்து எடுத்துக்கிட்டே போய் அப்படியே அந்த இடத்துல நம்ம எங்க வைக்கிறோமோ அந்த இடத்துல போட்டோம். சரிங்களா? இதுக்கு வந்து கட்டு. காப்பினா என்னன்னா இதோடைய இதை டூப்ளிகேட் பண்ணிட்டு போய், சரிங்களா, இந்த ஃபைல இந்த ஃபோல்டர் டூப்ளிகேட் பண்ணிட்டு போய் நம்ம எந்த இடத்துல போட போறோமோ அந்த இடத்துல போடும். காப்பி பண்ணா இங்கேயும் நம்ம எடுத்த இடத்துலயும் இருக்கும், போற இடத்துலயும் இருக்கும். கட் பண்ற அப்படின்னா எடுத்த இடத்துல எடுத்துட்டே போய் அந்த இடத்துல வச்சிருக்கும். சரிங்களா? இதுதான் கட்டுக்கும் காப்பிக்கும் உண்டான வித்தியாசம். சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியா நம்ம என்னென்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அடுத்தது இந்த பக்கம். இப்போ நான் இந்த ஃபோல்டர் உங்களுக்கு முதல்ல ஃபோல்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபோல்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் மை கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கேன். சரிங்களா? இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன சந்தேகமான இருக்கு. நான் வந்து இங்க இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. சரிங்களா? இப்போ இங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ரஃபி அப்பு அப்படின்னு இருக்கு. அதாவது என்னோட நேம்ல நான் சேவ் பண்ணிருக்கேன். மை கம்ப்யூட்டர் தான் அது வந்து இது வந்து மை கம்ப்யூட்டர். நான் என்னோட பேர்ல சேவ் பண்ணிருக்கேன். சரிங்களா? இப்போ என்னோட சிஸ்டம்ல நான் ரஃபி அப்பு அப்படிங்கிற ஒரு இதுல வந்து இருக்கிறேன். சரிங்களா? ஒரு ஃபோல்டர்ல இருக்கிறேன். இப்போ நான் Lenovo D குள்ள போறேன். உடனே பாருங்க, இங்க இப்போ பாருங்க என்னோட சிஸ்டம்ல ரஃபி அப்புல Lenovo D அப்படிங்கிறதுல நான் இருக்கேன். சரிங்களா? இப்ப அடுத்து நான் வந்து இப்போ பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா டிரைவர்ஸ்குள்ள போறேன். போனேன் அப்படின்னா நான் எங்க இருக்கேன், ஃபர்ஸ்ட் என்னோட ஃபோல்டர் வந்து இங்க இருந்தது, அங்க இருந்தது. அதாவது என்னோட சிஸ்டம் ரஃபி அப்புல Lenovo D-ல டிரைவர்ஸ்குள்ள நான் இப்போ இருக்கேன். சரிங்களா? இந்த வகையில தான் நம்ம எங்க இருக்கிறோம், எந்த லொகேஷன்ல இருக்கோம், எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கறத நாம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரைட்ல ஏற மார்க் போட்டிருக்காங்க. இப்படின்னா இந்த இடத்துல இருந்து இங்க, அடுத்தது இங்க இருந்து இங்க, அடுத்து இங்க இருந்து இங்க அப்படிங்கறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. சரிங்களா? அடுத்து நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபோல்டரை பத்தி கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணேன்னா கீழே இப்படியே வந்தீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு இங்க ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறத பார்ப்போம். சரிங்களா? இப்போ இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? இங்க இது டைப் கொடுத்திருக்காங்க லோக்கல் டிஸ்க். அதாவது இந்த ஹார்ட் டிஸ்க்கு அவங்க கொடுத்த ஒரு நேம். சரிங்களா? அடுத்தது இங்க வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை. அடுத்தது வந்து யூஸ்டு ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 14.8 GB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஸ்பேஸ் 10.1 GB. யூஸ்டு ஸ்பேஸ்னா என்ன? அதாவது கொடுத்திருக்கிற ஃபோல்டர்ல
அதாவது கெப்பாசிட்டி பார்த்துக்கிட்டீங்க, மொத்த கொள்ளளவு வந்து 24.9 GB. சரிங்களா? அதுல யூஸ்டு ஸ்பேஸ் பயன்படுத்தின அளவு வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா 14.8 GB. ஃப்ரீ ஸ்பேஸ் இன்னும் மீதி எவ்வளவு இருக்குது அப்படின்னா 10.1 GB. இந்த இடத்துல ஒரு டயக்ராம் போட்டிருக்காங்க, இந்த இடத்துல ஒரு படம் போட்டிருக்காங்க. இப்போ இங்கே ப்ளூ கலர் இருக்கு, இங்கேயும் ப்ளூ கலர் இருக்கு. அப்படின்னா இருக்கிற இந்த 25 GB-ல இந்த ப்ளூ கலர் வந்து அதிகமா ஆக்குப்பை ஆயிருக்கு, 14 GB இருக்கு. ஃப்ரீ ஸ்பேஸ் பிங்க் கலர்ல இருக்கு, இங்க ஒரு பிங்க் கலர்ல இருக்கு, 10 GB. அப்போ மீதி 10 GB நமக்கு ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கறத ஒரு படம் மூலமா நமக்கு இங்க வெளிவருது. சரிங்களா? இதுதான் ஒரு ஃபோல்டரை பத்தின ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? அடுத்ததான் நம்ம வேற என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நம்ம வந்து டெஸ்க்டாப் பார்த்துட்டோம், ஐகான்ஸ் பார்த்துட்டோம், டாஸ்க் பார் பார்த்துட்டோம். அடுத்தது ஸ்டார்ட் மெனு பார்க்க போறோம். அது என்ன ஸ்டார்ட் மெனு? இப்போ இந்த லேப்டாப்புக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இதுதான் வந்து ஸ்டார்ட் மெனு. சரிங்களா? இப்போ இது வந்து ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் வந்து வித்தியாசமா வருங்க. சரிங்களா? ஸ்டார்ட் மெனு வந்து விண்டோஸ் எக்ஸ்பில இருந்து ஆரம்பிச்சு விண்டோஸ் 7, விண்டோஸ் 7.1 ஒவ்வொரு ஓஎஸ்க்கும், அதாவது ஒவ்வொரு ஆபரேட்டிங் சிஸ்டமுக்கும் வெவ்வேறு விதமா வந்து ஸ்டார்ட் மெனு வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த விண்டோஸ் 8.1க்கு இது வந்து விண்டோஸ் 8.1. இப்போ இந்த விண்டோஸ் 8.1க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் மெனு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஸ்டார்ட் மெனுனா என்ன அப்படின்னா, எல்லா ஆப்ஸையும் ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா அதை வந்து நம்ம ஈஸியா எடுத்து திறந்து பாக்குறது. சரிங்களா? இப்போ இங்க ஆல் ஆப்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஆல் ஆப்ஸ் கொடுத்தேன்னா என்னோட சிஸ்டம்ல இருக்கிற மொத்த ஆப்ஸும் எனக்கு இங்க தெரியும். சரிங்களா? அப்படியே வரிசையா பாருங்க, அப்படியே ஃபுல்லா எனக்கு என்னோட சிஸ்டம்ல இருக்கிற எல்லா ஆப்ஸும் இதுல தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இதுக்கு நான் ஆல் ஆப்ஸ் வச்சிருக்கேன். இங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சர்ச் ஃபார் ஆப்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் அப்படின்னா, இப்போ நான் வந்து என்ன தேட போறேன் அப்படின்னு சொன்னா வேர்டு தேட போறேன். அப்படின்னா WORD அப்படின்னு அடிச்சேன்னா வேர்ட்ல இருக்கக்கூடிய ஆப்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நமக்கு காட்டுது. அந்த வார்த்தையில ஆரம்பிக்கிற ஆப்ஸ் என்னென்ன, வேர்டு பேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அடுத்து வேர்ட் 2013 ஒண்ணு இருக்கு. இது ரெண்டு தான் வந்து வேர்டுங்கிற வார்த்தையில ரெண்டு ஆப்ஸ் தான் இருக்கு. ஸோ அது நமக்கு தெரிஞ்சுது. இந்த வகையில நம்ம ஈஸியா இந்த இடத்துல டைப் பண்ணி சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? இவ்வளவுதான் நான் வந்து ஸ்டார்ட் மெனு. ஸோ எல்லா ஆப்ஸும் ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் தாங்க வந்து ஸ்டார்ட் மெனு. சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா கண்ட்ரோல் பேனல். சரிங்களா? அது என்ன கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். அதை எப்படி நான் கண்ட்ரோல் பேனல் ஓபன் பண்றேங்கிறத பாருங்க. ஸ்டார்ட் மெனு போறேன், போயிட்டு இந்த இடத்துல நான் கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு அடிக்கிறேன். நான் அடிக்கும் போதே எனக்கு கண்ட்ரோல் பேனல்ங்கிறது எனக்கு சர்ச் ஆயிடுச்சு, வந்துருச்சு. அப்ப நான் கண்ட்ரோல் பேனல் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே எனக்கு வந்து இப்படி ஒரு ஃபோல்டர் மாதிரி எனக்கு வருது. சரிங்களா? இப்ப இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா ஆக்ஷன் சென்டர் அப்படின்னா, ஆக்ஷன் சென்டர், கிரெடென்ஷியல் மேனேஜர், டிஸ்பிளேனா என்ன, சேஞ்ச் யோர் டிஸ்பிளே செட்டிங்ஸ் அண்ட் மேக் இட் ஈஸியர் டு ரீட் வாட்ஸ் ஆன் தி டெஸ்க்டாப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டிஸ்பிளே அப்படின்னா என்ன அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, டிஸ்பிளே செட்டிங்ஸ் மாத்துறது. அதாவது டிஸ்பிளேனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்பிளேனா நமக்கு காட்டுறது. சரிங்களா? இதுதான் நமக்கு காட்டுது. சரிங்களா? இப்போ நான் இங்க வச்சிருக்க இந்த ஊர் மாதிரி இருக்குது பாத்தீங்களா, ஒரு சிட்டி தான் வந்து பேக்ரவுண்டா இருக்கு. அதாவது சிட்டி தான், இப்போ ஒரு சிட்டி மாதிரி இருக்கு தெரியுது பாத்தீங்களா இங்கெல்லாம். இது வந்து ஒரு போட்டோ. சரிங்களா? இந்த போட்டோவெல்லாம் எப்படி மாத்தலாம் அப்படிங்கறத ஃபுல்லா வந்து இந்த டிஸ்பிளே செட்டிங்ஸ்ல உள்ள போய் நம்ம மாத்திக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து நம்ம என்னென்ன ஆப்ஸ் ஏற்றி இருந்தாலும் அந்த ஆப்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒவ்வொரு செட்டிங்ஸ் வந்து இந்த இதுல ஆட் ஆகிட்டே இருக்குங்க. சரிங்களா? அடுத்தது பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா லாங்குவேஜ். இந்த சிஸ்டம் வந்து என்ன லாங்குவேஜ்ல இயங்கணும் அப்படிங்கறத நம்ம இது மூலமா வந்து சரி பண்ணிக்கலாம். அடுத்து நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர் அப்படின்னா, நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்றோம், நெட் கனெக்ட் பண்றோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து எங்க என்னென்ன செட்டிங்ஸ் வைக்கணும் அப்படிங்கறத ஃபுல்லா வந்து இந்த நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா, நம்ம என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆப்ஸ் எல்லாம் ஏத்துறோமோ அதை இன்ஸ்டால் பண்றதுக்கும் அன்இன்ஸ்டால் பண்றதுக்கும் நாம இந்த செட்டிங்ஸ்க்கு வரலாம். சரிங்களா? அடுத்தது சவுண்டு. அதாவது நம்ம ஒவ்வொரு லேப்டாப்லயும் சவுண்டு, அதாவது ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீக்கரை நமக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ண போறது அப்படிங்கறத வந்து நமக்கு சவுண்டுங்கிற ஆப்ஷன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இது வந்து லேப்டாப்னா, இதே டெஸ்க்டாப்னா அங்கேயும் சவுண்டுன்னு வருங்க. சரிங்களா? நம்ம தனியா ஸ்பீக்கர் வச்சிருந்தால். சரிங்களா? அடுத்தது டாஸ்க் பார் அண்ட் நேவிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்பதான் உங்களுக்கு நான் சொன்னேன், இதுதான் வந்து டாஸ்க் பார், இதுதான் வந்து நோட்டிபிகேஷன் ஏரியா. நாம இதுல எதுவும் வந்து மாத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நாம இதுல வந்து செய்யலாம். அடுத்தது வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா டேட் அண்ட் டைம், டேட்டும் டேவையும்
நேரத்தையும் மாத்துறதுக்கு நம்ம இங்க வந்து மாத்திக்கலாம், இல்ல நம்ம இங்கேயே கூட மாத்திக்கலாம். சரிங்களா, இங்கேயே கொடுத்து சேஞ்ச் டேட் அண்ட் டைம் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா இங்கேயே நம்ம மாத்திக்கலாம். அடுத்தது பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ். சரிங்களா, ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ்னா என்ன அப்படின்ட்டு சொன்னா, இப்ப நான் பாருங்க இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்றேன் பண்ணா இதுக்கெல்லாம் பேர் தாங்க, இது எல்லாம் பேர் தாங்க ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ் சொல்றாங்க. நம்ம என்னென்னலாம் இந்த ரைட் கிளிக் பண்ணா வருதோ இதெல்லாம் தாங்க ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ். சரிங்களா, அடுத்ததான் நம்ம வந்து வேற என்ன பார்க்க போறோம் அப்படின்ட்டு கேட்டீங்க அப்படின்ட்டு சொன்னா, நோட்டிபிகேஷன் ஏரியா ஐகான்ஸ். இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், இதுதான் நோட்டிபிகேஷன் ஏரியா, இதெல்லாம் தான் ஐகான்ஸ். ஸோ என்னென்ன ஐகான்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கறத வந்து நாம இங்க மாத்திக்கலாங்க. அடுத்தது ரெக்கவரி. நம்ம சிஸ்டம் ஒருவேளை ஏதோ ஒரு வைரஸ் ஏறிட்டாலோ இல்ல வந்து ஏதோ ஒரு பேக்கப் இல்லாம அதுவா எல்லாம் டெலீட் ஆயிடுச்சோ, அப்போ நம்மளுடைய டேட்டா நம்ம என்னென்னலாம் சேவ் பண்ணி வச்சோமோ அதெல்லாம் திருப்பி கொண்டு வரதுக்காக நம்ம கொண்டு வரணும்னு நினைச்சோம்னா அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து அதை சரி செஞ்சுக்கலாம். அடுத்து வந்து ஸ்பீச் ரெகக்னைசேஷன். ஸ்பீச் ரெகக்னைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப வந்து நாம வந்து கையால தட்டி தான் நம்ம எல்லாத்தையும் வர வைக்கிறோம், கீபேட்ல அடிச்சுதான் நம்ம வந்து டைப் பண்றோம், இல்ல ஒரு தேடுறோம், இல்ல எந்த விஷயமா இருந்தாலும் கீபோர்டு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதே நம்மளுடைய வாய்ஸ் மூலமா நம்மளுடைய பேச்சு மூலமா இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கறத வந்து ஃபுல்லா நம்ம ஸ்பீச் ரெகக்னைசேஷன்ல பாத்துக்கலாம். ட்ரபிள் ஷூட்டிங் அப்படின்னா என்னன்னா, இப்ப வந்து சிஸ்டம் வந்து ஏதோ ஒரு சின்ன கோளாறு, இப்போ பாத்துக்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒய்ஃபை ஒழுங்கு கனெக்ட் ஆகும். சரிங்களா, அப்போ அந்த இடத்துல ஏன் கனெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த இடத்துல ட்ரபிள் ஷூட் பண்ணணும். ட்ரபிள் ஷூட்டிங்னா என்ன பண்றது, சீர்திருத்துறது. சரிங்களா, ஏதோ ஒரு தப்பு நடக்குது, அந்த இடத்துல அந்த தப்பை சரி பண்றதுக்கு பேர் தாங்க வந்து ட்ரபிள் ஷூட்டிங். அடுத்தது வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ். சரிங்களா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ்னா என்ன அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர்னா என்ன அப்படின்ட்டு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு சிஸ்டமையும், அதாவது நான் தான் இந்த சிஸ்டமோட ஓனர், நான் தான் ஓனர் அப்படின்னா அந்த ஓனருக்கு பேர் தாங்க அட்மினிஸ்ட்ரேட்டர். சரிங்களா, இந்த லேப்டாப் ஓனர் பேர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர். அவரு இந்த சிஸ்டம் யார் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம், யார் யாரெல்லாம் வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற செட்டிங்ஸ் ஃபுல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ்ல வந்து பண்ணலாம். அடுத்ததா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஈஸ் ஆஃப் ஆக்சஸ் சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த அளவுக்கு நம்ம கம்ப்யூட்டரை எவ்வளவுக்கு எளிதா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு வந்து ஈஸ் ஆஃப் ஆக்சஸ் சென்டர் மூலமா செஞ்சுக்கலாம். அடுத்து வந்து ஃபாண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட இப்ப நம்ம இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஃபாண்ட், ஏதோ ஒரு ஃபாண்ட் ஸ்டைல்ல தான் வந்து இதெல்லாம் வந்து இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த ஃபாண்ட்டை மாத்துறதுக்கு நம்ம இது மூலமா வந்து செய்யலாங்க. அடுத்தது வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு சொன்னா பர்சனலைசேஷன், அழகு கூட்டுறது. அதாவது இந்த டெஸ்க்டாப் டிஸ்பிளே பார்த்தோம்ல, இந்த டிஸ்பிளே பண்றத இன்னும் எப்படி நல்லா இந்த அளவு வந்து மெருகேற்றுறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த பர்சனலைசேஷன்ல பண்ணலாம். அடுத்து வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ். சரிங்களா, நம்ம ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, அதுல ஏதாவது செட்டிங் பண்ணணும், இல்ல அதுல வந்து ஏதாவது ஒரு திருத்தம் செய்யணும் அப்படின்னா அதை நம்ம இங்க வந்து செஞ்சுக்கலாம். யூசர் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கறது என்னங்கிறத நான் உங்களுக்கு இனி வரப்போற வீடியோஸ்ல நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். சரிங்களா, அடுத்து வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு சொன்னா இன்டர்நெட் ஆப்ஷன்ஸ். சரிங்களா, இன்டர்நெட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா, நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்றோம், இன்டர்நெட் கனெக்ட் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வருது, இல்ல இன்டர்நெட் கனெக்ட் பண்ணும்போது ஏதாவது ப்ராக்ஸி வைக்கணும், ஐபி அட்ரஸ் அடிக்கணும், இல்ல வந்து ஏதோ ஒரு விஷயம் செய்யணும், இன்டர்நெட்டை பத்தி நான் ஏதாவது ஒரு ஆப்ஷன் திருத்தம் செய்யணும் அப்படின்னா அது இன்டர்நெட் ஆப்ஷன்ஸ்ல வந்து நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்து வந்து மெயில்ல ஏதாவது ஒரு செட்டிங் பண்ணணும்னா அதை வந்து நம்ம பாத்துக்கலாம். சரிங்களா, மெயில் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் ப்ரொஃபைல்ஸ், இது நான் உங்களுக்கு வரப்போற வீடியோஸ்ல நான் சொல்ல இருக்கிறேன். அடுத்தது வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு சொன்னா கலர் மேனேஜ்மெண்ட், அதாவது என்னென்ன கலர்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா டிஸ்பிளே ஆகணும், கரெக்டா வந்து நமக்கு டெஸ்க்டாப்ல தெரியணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம கலர் மேனேஜ்மெண்ட்ல பண்ணலாம். இந்த டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ், நம்ம ஒருவேளை பிரிண்டர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்றோம், இல்ல வந்து ஒரு ஜெராக்ஸ் மிஷின் கனெக்ட் பண்றோம், இல்ல வந்து ஒரு ஸ்கேனர் கனெக்ட் பண்றோம் அப்படின்னா எந்த விஷயத்த நம்ம கனெக்ட் பண்ணாலும் அந்த விஷயத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு திருத்தம் செய்யணும் அப்படின்னா அதை நம்ம டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் மூலமா செய்யலாம். அடுத்தது வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இண்டெக்ஸிங் ஆப்ஷன்ஸ். சரிங்களா, அது என்ன அப்படின்னு சொன்னா விண்டோஸ்னுடைய இண்டெக்ஸஸ், அதாவது விண்டோஸ்னுடைய ஆப்ஸ், இல்ல வந்து நம்ம ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இண்டெக்ஸிங் ஆப்ஷன்ஸ் பண்ணலாம். சரிங்களா, அடுத்து வந்து கீபோர்ட்ல என்னென்ன செட்டிங்ஸ் ஆனாலும் நம்ம இங்கதாங்க வரணும். சரிங்களா, என்ன கீபோர்ட்ல என்ன பிரச்சனையா இருந்தாலும், இல்ல நான் இதை மாற்றணும், நம்மளாக்கு வைக்கணும், எதுவா இருந்தாலும் நம்ம கீபோர்டோட செட்டிங்ஸ்க்கு தான் நம்ம வந்து செய்யணும். அடுத்தது மவுஸ்ல நம்ம என்ன செட்டிங் செய்யணுமா இருந்தாலும் நம்ம இங்கதான் வந்து செய்யணும். சரிங்களா, அடுத்தது வந்து பவர் ஆப்ஷன்ஸ். நம்ம பேட்டரி கனெக்ட் பண்றோம், இல்ல பேட்டரி சரி பண்றோம், பேட்டரியில ஏதோ பிரச்சனை அப்படின்னா நம்ம அந்த எந்த ஒரு திருத்தம் செய்யறதா இருந்தாலும் நம்ம பவர் ஆப்ஷன்ஸுக்கு தான் வந்து திருத்தம் செய்யணும். அடுத்ததா பாத்துக்கிட்டீங்கன்னா கடைசியா ஹோல் சிஸ்டத்தையே வந்து நம்ம பாக்குறது, அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ஹார்ட்வேர் சரியா தான் ஒர்க் ஆகுதா, இல்ல வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் வருதா, இல்ல ஏதாவது ஒரு அப்டேட் கேக்குதா, அதாவது தனியே டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்குதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நமக்கு பார்க்க போற திருத்திக்கிற இடம் தான் வந்து சிஸ்டம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து கண்ட்ரோல் பேனல். சரிங்களா,
ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு தெளிவுபட நான் சொல்லியிருப்பேன். ஸோ இனி வரப்போற வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த தடவை சொல்றேன். இப்போ அடுத்த செஷன் 3ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு சொன்னா பேசிக் அப்ளிகேஷன்ஸ் இன் டே டு டே லைஃப், அதாவது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல இருக்கேன். அடுத்தது அபவுட் அக்சஸிங் த இன்டர்நெட். இன்டர்நெட்டை நம்ம வந்து எப்படி வந்து ஓபன் பண்றது, இன்டர்நெட்னா என்ன அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா சொல்ல இருக்கேன். அடுத்து வந்து அபவுட் வைரஸ் அண்ட் ஆன்டி வைரஸ். சரிங்களா, இது முக்கியமா கம்ப்யூட்டர் தெரிஞ்ச பல பேருக்கு தெரியாத ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா வைரஸ் அண்ட் ஆன்டி வைரஸ். சரிங்களா, ஒரு சிஸ்டம் வாங்குறோம் அப்படின்னா அதை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கட்டுப்பாடா பாதுகாப்பா வச்சிருக்கிறோம் அப்படிங்கறதா முக்கியம். சரிங்களா, அதுக்கு வந்து வைரஸ் அண்ட் ஆன்டி வைரஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது வந்து அபவுட் அப்ளிகேஷன் இன்ஸ்டாலிங் அண்ட் அன்இன்ஸ்டாலிங். எப்படியாவது ஒரு ஆப்பை நம்ம வந்து எப்படி ஒரு டெலீட் பண்றது, எப்படி வந்து நம்ம அதை வந்து இன்ஸ்டால் பண்றது, அதாவது அதை வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல வச்சுக்கிறது அப்படிங்கறது வந்து நம்ம தெளிவா பார்க்கணும். அடுத்தது டவுன்லோடிங் ப்ரொசீஜர்ஸ். இது வந்து பல பேருக்கு வந்து ஒரு தெரியாத ஒரு புதிரா இருக்கு. சரிங்களா, எப்படி ஒரு வீடியோ, இப்போ யூடியூப் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் பரவலா வந்து தெரியுங்க. சரிங்களா, யூடியூப்ல நம்ம என்னென்ன பாக்குறோம், வீடியோஸ் பாக்குறோம், மியூசிக்ஸ் கேட்கிறோம், லைவ் பாக்குறோம். ஸோ அந்த வீடியோலாம் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கேன். அப்புறம் வெப்சைட்ஸ்ல இருந்து எப்படி ஒரு சில வீடியோஸை டவுன்லோட் பண்றது, இல்ல ஒரு ஆடியோ டவுன்லோட் பண்றது, இல்ல ஒரு ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்றது, இல்ல வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்றது, எல்லா விஷயம் டவுன்லோடிங் ப்ரொசீஜர்ஸை பத்தி நான் உங்களுக்கு அடுத்த வரப்போற வீடியோஸ்ல நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். சரிங்களா, எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வேற இந்த வீடியோ பத்தின எந்த ஒரு தகவலா இருந்தாலும், எந்த ஒரு கேள்விகளா இருந்தாலும் இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் ஷேர் திஸ் அண்ட் ப்ளீஸ் ஃபாலோ அஸ், ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு இமெயில் ஐடி மூலமா தெரியப்படுத்துங்க. நாங்களும் உங்களுக்காக செய்யறோம். இல்ல நீங்களா ஏதாவது ஒரு ஆப்ஸ் எங்களுக்கு இந்த பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்தா எங்களுக்கு அந்த இமெயில் ஐடியில வந்து எங்களுக்கு அந்த இமெயில் ஐடி மூலமா எங்களுக்கு இன்டிமேட் பண்ண பாருங்க. சரிங்களா, அடுத்து இனிமே நம்ம வந்து இதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா எப்படி கொண்டு போக போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமே வந்து இப்போ வேர்டை பத்தி நம்ம இறங்க இருக்கோம். இதான் வந்து வேர்டு. சரிங்களா, வேர்டை பத்தி நம்ம இறங்க இருக்கிறோம். வேர்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் பிபிடி அண்ட் எம்எஸ் எக்ஸல், அப்புறம் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம், இல்ல அதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இறங்கலாம். சரிங்களா, எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ, நன்றி.